இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான புழுதிக்கால் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கத்தரியில் மேலாண்மை தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் சூரியகாந்தி. இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. காய்கறி பயிர்களில் உயர் விளைச்சலை ஈட்ட சரியான நேரங்களில் பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்களை கையாளுதல் அவசியமாக உள்ளது. வேளாண் அறிவியல் நிலையங்கள் பல்வேறு பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் சார்ந்த பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கத்தரியில் மேலாண்மை தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இது என்ன ரகங்க? இது பேர் உஜாலா. உஜாலா. ஓஹோ, உஜாலா. ஆனால் உஜாலான்னு சொல்கிறீங்க, இது வெண்மையா இல்லைங்களா? கலராக இருக்கு. கலராக தான். கலராக இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கு நல்லா வருங்க. அப்படிங்களா? இது உஜாலா ரகம். உஜாலா ரகம். இந்த இதனுடைய நாற்று எங்கேருந்து வாங்குவீங்க? இந்த முறை வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. மாதாவரம் ட்ரே நாற்று, குழி நாற்று, அதாவது ட்ரேயில் வந்து குழி. சரிங்க சரிங்க. அது வீரியமான நாற்று. அந்த நாற்று கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் மண்ணெலாம் நல்லா உழுது பதம் பண்ணி எல்லாம் ஓட்டிட்டு அந்த ட்ரே நாற்று வர்றதுனால வந்து வீரியம் அதிகமாக இருக்கும். நல்லா வந்து வீரியமாக வருது காய். இப்போது ராஜேந்திரன், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வந்துட்டு கத்திரிக்காயில் எவ்வளோ ரகங்கள் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அந்த உஜாலா ரகம் வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனுடைய அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? மக்கள் இந்த காய் தான் விரும்புகிறாங்க. சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த உஜாலா கத்திரிக்காய் தான் விரும்புவாங்க. சரிங்க. மற்ற கத்திரிக்காய் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு விரும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த காயை மகசூல் பண்ணுறது. சரிங்க. இந்த காயை பார்க்கும்போது பூச்சி தாக்குதல், வண்டு தொலைப்பான், அந்த தொலைப்பான் எதுவுமே கிடையாதுங்களே. எந்த ஒரு காய் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தாக்குதலே இல்லாமல் இருக்குது. தாக்குதல தாத்பரியம் என்னங்க? காரணம் என்ன? ரசாயன உரம் கம்மி பண்ணணும். ரெண்டாவது எங்கள் ஊர் பக்கத்து திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் இது கேவிக்கில் வந்து நீங்கள் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காதீங்க, ரசாயன உரம் பார்த்தீங்க வந்து சொல்லுவாங்க. சூடாமாசன் கலந்து விதை நேர்த்தி பண்ணுங்க, அது அப்போ யூஸ் பண்ணி குடிமான அளவு ஆர்கான முறையில் பண்ணுங்க, பூச்சி தாக்கல் அவ்வளோ இருக்காதுன்னா. அதே போல் நாங்களும் பண்ணுவோம். பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்குது. ஓ சரி. இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரை ஏக்கரில் போட்டால் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் காய் எடுப்பீங்க? நம்ம பராமரிப்பு பொறுத்து இருக்குதுங்க. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம செடியை பராமரிக்கிறோமோ, பில் இல்லாத, அது பூச்சி தாக்குதல, நோடி இல்லாத, அதெல்லாம் இல்லாதா ஒரு 8 மாதம் வரைக்கும் காய்க்கும்.
நட்டு கரெக்டாக முதல் ஈனம் எப்படி எடுத்தீங்க? கரெக்டாக நட்டு வந்து ஒரு 70 நாளில் காய் வரும். காய் எடுத்து 70 நாளில் காய் வரும். சரிங்க. காய்க்க ஆரம்பிச்சா நிற்காது. நம்ம எவ்வளோ பராமரிக்கணும் அது பாட்டு காய்ச்சினே இருக்கும். 8 மாதம் வரைக்கும் காய்ச்சினே இருக்கும். இன்னும் பிரச்சனை இல்லை, காய்ச்சினே இருக்கும். அது பராமரிப்பு தான் இருக்குது. தண்ணி வந்து வெயில் காலத்தில் அழகாக அதிகமாக தண்ணி தேங்கக்கூடாது. திட்டமான அளவு தண்ணி. வாய்க்கால் பாசனம்? வாய்க்கால் பாசனம் தான். எதனால வாய்க்கால் பாசனம்? ஏன்னா இப்போ நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் எல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு எளிமையான பாசனங்கள் இருக்குல்ல? ஆமா பண்ணிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம்லாம் எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு சாங்ஷன் ஆகிது. இந்த முறை வந்தா எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. கேவிக்கினுடைய பரிந்துரை அவங்களும் வந்து சொல்லுவாங்க ஆலோசனைகள். இப்போ அவங்க ஆலோசனை தான் ரசாயன உரம் நாங்கள் கம்மி பண்ணிட்டோம். அதிகமாக போட்டிருந்தோம். சரிங்க. வேணாம் வந்து ரசாயன உரம்லாம் அதிகமாக போடாதீங்க, மண் வளமும் கெட்டு போகுது, அதாவது காயில் வந்து கொஞ்சம் பாய்ச்சன் ஆகி போகுது. அதாவது சரி, காய்க்கு வந்துட்டு தாக்குதல் இல்லை, நீங்கள் சேதாரம் இல்லாமல் எடுத்துறீங்க. அந்த செடி வகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன நோய் தாக்குதல் தென்படுது? தண்டு தொலைப்பான் வரும், காய் தொலைப்பான் வரும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பயிரிடுறதால லாபம். கத்திரிக்காய் போடுவேன், பாவை போடுவேன். தோட்டக்கால எல்லாமே லாபம் தாங்க. தோட்டக்காலையில் போகிறது எல்லாமே உடல் உழைப்பும், அது கரெக்டாக பராமரிக்கணும். 1 ஏக்கர் தோட்டக்கால் பயிர் செய்கிறது, 5 ஏக்கர் நெல் பயிர் செய்யறல, 5 ஏக்கர், அதுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? இந்த 1 ஏக்கரில் அவ்வளோ எடுக்கலாம். 5-6 ஏக்கர் வருமானம் வந்து 1 ஏக்கரா தோட்டக்காலில் எடுக்கலாம். ரொம்ப நன்றி. மேலும் விவரங்கள் பெற திரு ராஜேந்திரன் அவர்களை 08344261928 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக ஈரப்பதம் காணப்படுவதால் இரவையில் சாகுபடி செய்யப்பட்ட மரவள்ளியில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் மேங்கோசப் மருந்தை கலந்து 15 நாள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையில் 45 நாள் வயதுடைய இரவை மக்காச்சோள பயிருக்கு 1 ஹெக்டருக்கு 74 கிலோகிராம் யூரியா உரமிடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் வளர்ந்த பின்பட்ட கரும்பு பயிருக்கு இரட்டை வரிசை முறையில் இலைகளை பின்னி சாயாதவாறு பார்த்து கொள்ளவும். வறண்ட காலநிலை எதிர்பார்க்கப்படுவதால் முன் பருவ கரும்பு நடவிற்கு நிலம் தயார் செய்யவும். நடவிற்கு முன்பு அடியுரமாக 1 ஹெக்டருக்கு 25 டன் தொழு உரம் அல்லது 37.5 டன் கரும்பு ஆலை கழிவு இட வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் தாளடி நெற்பயிரில் நெற்பழ நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ப்ரபிகோனோசோல் 200 மில்லி அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு 500 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தாளடி நெற்பயிரில் புகையான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 40 கிராம் தயோமீதாக்சம் அல்லது பியூப்ரோவெசின் 25 SC மருந்தினை 300 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தூர் பகுதி நன்கு நனையும்படி தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் அமெரிக்கன் காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த குளோர் பைரிபாஸ் 20% EC மருந்தினை ஹெக்டருக்கு 1250 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். சூரியகாந்தியில் தலைத்துளைப்பான் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கவும் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து டைக்ளோர்வாஸ் 76 EC மருந்தினை ஹெக்டருக்கு 500 மில்லி தெளிக்கவும். ஒளிர்விடும் வண்ண ரிப்பன்களை வயலில் கட்டி பறவைகளால் ஏற்படும் இழப்பினை கட்டுப்படுத்தலாம். மிளகாயில் இலைப்பேனின் தாக்குதலை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகள் சுருக்கங்களுடன் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். இலைக்காம்பு நீண்டு இருக்கும். இப்பூச்சியை கட்டுப்படுத்த 3 மில்லி இமிடாக்ளோபிரிட் 17.8% SL மருந்தினை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கத்தரி பயிரில் பழுப்பு தத்து பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். கத்தரி நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபியூரான் 50 STD கரைசலில் நாற்றுகளின் வேர்களை நனைத்து நடவு செய்ய வேண்டும்.
தற்போது நிலவும் பருவநிலையில் வாழையில் கிழங்கு துளைக்கும் கூன் வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதன் தாக்கம் வாழையின் புதிதாக நடவு செய்யப்பட்ட வயல்களில் அதிக அளவில் இருக்கும். நடும்போது பூச்சி தாக்காத கன்றுகளை தேர்வு செய்ய வேண்டும். பூவன், கதலி, குன்னம், பூங்காளி போன்றவற்றை நடலாம். நடுவதற்கு முன்னால் ஒரு குழிக்கு ஆமணக்கு புண்ணாக்கு 250 கிராம் அல்லது கார்பலில் பவுடர் 50 கிராம் அல்லது போரேட் 10G 5 கிராம் இடுவதால் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக கால்நடைகளை சூரியன் உதித்து 2 மணி நேரத்திற்கு பின்பு மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மாட்டு கொட்டகைகளை சுற்றி கோணி சாக்குப்பை கொண்டு மறைத்து கட்டவும். கொட்டகைகளை ஈரப்பதம் இல்லாது நன்கு உலர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் உலர்ந்த தீவனங்கள் மற்றும் பசுந்தீவனங்களை ஈரம் இல்லாது பூஞ்சான பாதிப்பில்லாமல் கொடுக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த வெப்பநிலை காரணமாக பயிர்களை பனியின் சேதத்திலிருந்து பாதுகாக்க நிலப்போர்வை முறையை மேற்கொள்ளவும். மேராக்காய் தோட்டத்தில் ஜனவரி மாதம் செடியின் கொடிகளை நில மட்டத்தில் அறுத்து விட வேண்டும். கொடிகளை அறுத்த பின் ஒரு செடிக்கு 250 கிராம் யூரியா அளித்து நீர் பாய்ச்ச வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து குறைந்த வெப்ப அளவுகள் நிலவி வருவதால் தீவன எடுப்பு இயல்பிற்கு அதிகமாகவும் முட்டை உற்பத்தி இயல்பாக காணப்பட்டு எடை உயர்ந்தும் இருக்கும். முட்டை உடைவை இக்காலத்தில் பண்ணையாளர்கள் கவனிக்க வேண்டியதாகும். முட்டை எடை கூடும்போது முட்டையின் ஓடு விரிவடைவதால் ஓடு மெலிதாக உடைவிற்கு வழிவகுக்கும். இதனை மனதில் கொண்டு கால்சியத்தின் அளவினை கூட்ட சிப்பி அல்லது கிளிஞ்சல் 40 வாரத்திற்கு மேற்பட்ட கோழிகளுக்கு தனியாக தீவன தட்டிலேயே கோழிக்கு 3 முதல் 4 கிராம் வரை ஒரு நாளைக்கு பகல் பொழுதில் கொடுத்து வர வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. இளம் கன்று மற்றும் ஆட்டுக்குட்டிகளை இரவு நேரங்களில் குளிரின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மழை குறைவாக இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசல் 1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மரவள்ளியில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சூரியகாந்தி. தமிழ்நாட்டில் சூரியகாந்தி மார்கழி பட்ட பயிராக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பயிரிடப்படுகிறது. கோ 4, KBSH1, KBSH2, ஹைபிரிட் கோ 2 ஆகியன இரவையில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். நல்ல வடிகால் வசதியுள்ள அனைத்து மண் வகைகளும் சூரியகாந்தி சாகுபடிக்கு உகந்தது. நிலம் தயாரித்தலின் போது 12.5 டன்கள் மக்கிய தொழு உரம் அல்லது தென்னை நார்க்கழிவு இட்டு உழுது நிலத்தை நன்றாக பண்படுத்த வேண்டும். இரவையில் 1 ஹெக்டருக்கு 6 கிலோ விதையளவு தேவைப்படும். ஒரு குழிக்கு 2 விதை என்ற அளவில் பாரின் பக்கவாட்டில் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கவும். ஊட்டச்சத்து மேலாண்மைக்காக ஹெக்டருக்கு 60 கிலோ தழைச்சத்து, 30 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். விதைத்த உடனும் விதைத்த 7ஆம் நாளும் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஹெக்டருக்கு 2 லிட்டர் பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியினை தளிக்கவும். களைக்கொல்லி இட்ட பின் 35வது நாளில் களை எடுப்பது அவசியம். மணிகள் நன்றாக பிடிக்க பூக்கொண்டைகளில் வெளிவட்ட மஞ்சள் பூக்கள் மலர ஆரம்பிக்கும் சமயத்தில் மணிகள் நன்றாக பிடிக்க பூக்கொண்டைகளில் வெளிவட்ட மஞ்சள் பூக்கள் மலர ஆரம்பிக்கும் சமயத்தில் 2% போரான் தெளிப்பு அவசியம். ஊடு பயிராக சூரியகாந்தியுடன் பச்சை பயிறு, உளுந்து, கடலை, சோயாபீன் போன்றவற்றை பயிரிடலாம். தலைத்துளைப்பானின் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மோனோக்ரோட்டோபாஸ் 2 மில்லி கலந்து தெளிக்கவும். பூவின் அடிபாகம் மற்றும் பின்புறம் மஞ்சள் நிறமடைந்து பூக்கொண்டையில் உள்ள விதைகள் கடினத்தன்மை அடைந்திருப்பது முதிர்ச்சி அடைந்ததை குறிக்கும்.
உலர்ந்த பூக்கொண்டைகளை பறித்து உலர்த்திய பின் விதைகளை தனியே பிரித்தெடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 5/1/2018 வெள்ளிக்கிழமையன்று தக்காளி மற்றும் பப்பாளியில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422 661126 மற்றும் 0422 661134. தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9442599125. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றிற்கு 12 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 110 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 20.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53% காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0.2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 461.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 959.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 1 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.
இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன் காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். நெற்பயிர் விளைச்சலை நிர்ணயம் செய்யும் பல்வேறு இடுபொருட்களில் தரமான விதையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் நெல்லில் பல்வேறு பருவ காலங்களுக்கேற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான பொழுதுகால் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள். விதைகள் வந்து இதுக்கு தேவைப்படக்கூடிய உரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, மானாவாரி நெல் விதைப்பு முறைக்கு வந்து பார்த்தோன்னா ஹெக்டருக்கு வந்துட்டு 50 கிலோ தழைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து மற்றும் 25 கிலோ சாம்பல் சத்து அப்படின்ற அளவில் பரிந்துரைக்கிறோம். அதே வந்து பகுதி பாசனம் பகுதி மானாவாரி சாகுபடி அப்படின்னா ஹெக்டருக்கு வந்து 75 கிலோ தழைச்சத்து, அப்புறம் 25 கிலோ மணிச்சத்து மற்றும் 37.5 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். இதில் வந்து மணிச்சத்தை வந்து முற்றிலும் அடியுரமாக வந்து 750 கிலோ தொழு உரத்தோட மக்கின தொழு உரத்தோட கலந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக வந்து விதைப்பதற்கு முன்னால் நம்ம வந்து வயலில் இடலாம். தழை மற்றும் சாம்பல் சத்தை வந்து 50% அடியுரமாகவும் மீதி உள்ள 50% வந்துட்டு பயிரோட வளர்ச்சி முக்கியமான தருணங்களில் வந்துட்டு நம்ம மேலுரமாக வந்து இட்டு பராமரிக்கலாம். இதை தவிர வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா களைகள் வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்துட்டு அதிக அளவில் வந்து தொல்லைகள் கொடுக்கக்கூடிய இதாக இருக்கும். இந்த களை கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மழை வந்ததுக்கு அப்புறமா வந்து பயிர் முளைக்கக்கூடிய தருணங்களில் மழை வந்து தண்ணீர் ஓரளவுக்கு 2-3 நாள் தண்ணி தேங்கினதுக்கப்புறமா வந்து முளைக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பியூட்டோக்ளார் அல்லது வந்து பெண்டிமெத்தலின் இதை வந்து ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படின்ற அளவில் 50 கிலோ மணலோட கலந்து தூவி நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்தலாம். இதை தவிர வந்து பார்த்தோம்னாக்கா 15 நாளில் ஒரு முறையும் 30 நாளில் ஒரு முறையும் நேரடியாக கையால் களைகள் எடுத்தும் வந்து களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறமா வந்து இதில் அதிகப்படியான பயிர் இடைவேளை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் வந்து பயிர்களை வந்து களைச்சி விடுறது ரொம்ப முக்கியமானது. அது கிட்ட முளைச்சக்கூடிய நம்ம நேரடியாக நெல் விதைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து போதிய பயிர் இடைவெளி இல்லாமல் இருக்கும். அது வந்து அதனால் 20க்கு 10ன்ற அளவில் பயிர் எண்ணிக்கை இருக்கிற மாதிரி நம்ம வந்து களைச்சி விடணும். அது மாதிரி பயிர் முளைக்காத இடங்களில் வந்துட்டு அதை வந்து நாற்றுக்களை வந்து நம்ம பிடுங்கி நட்டும் வந்துட்டு பயிர் எண்ணிக்கையை வந்து பராமரிக்கலாம். தவிர வந்து பார்த்தோன்னா இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்து எப்போவுமே வந்து அதிக அளவில் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ பயிர் வளர்ச்சியோட முக்கியமான பருவங்களில் வந்து நம்ம வந்து வறட்சியான சூழ்நிலையில் நிலவக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை வந்து பயிர்கள் வந்து தாங்கி இருக்கணுன்றது தான் வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பயிருக்கு வந்துட்டு வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, அதாவது வந்து எப்போல்லாம் வந்து அதிக அளவில் வறட்சி நிலவுதோ அப்போ வந்து நம்ம வந்து 1% பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே மாதிரி நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பிங்க் பெக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு PPFM அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெத்தலோ பாக்டீரியம். இது இயற்கையாகவே வந்து பயிர்களில் இலைகளில் தண்டுகளில் எல்லா இடத்துலையுமே இருந்து வளரக்கூடிய ஒரு பாக்டீரியம்.
இதை வந்து நம்ம வந்து இலைகளுக்கு நம்ம இலைகள் நம்ம தெளிக்கிற போது நம்ம வந்து பார்த்தோன்னா பயிர்களுக்கு ஒரு வறட்சி தாங்கக்கூடிய சக்தியை நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்குது. இதை எப்படி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இதுவும் வந்து 1% ஸ்ப்ரேயாக வந்துட்டு கைத்தெளிப்பான் கொண்டு மாலை மற்றும் காலை வேளைகளில் வந்து நம்ம தெளிக்கிறது மூலமாக பயிர்களுக்கு வந்துட்டு வறட்சி தாங்கக்கூடிய சக்தியை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கலாம். குறுகிய கால நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்கா கோ 51 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னீங்க. இந்த கோ 51ன்ற நெல் ரகம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் உள்ள நெல் துறையிலிருந்து 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது வந்து 105லேருந்து 110 நாட்களுக்குள்ள முதிர் அடையக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகம். இதோட மகசூல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஹெக்டருக்கு வந்து 6 டன் அப்படின்ற அளவில் இருக்குது. இது வந்து மத்திய சன்னமான வெள்ளை அரிசியை கொண்டது. அதனால் அதிக மகசூல் திறன் உடையதுனால இதை வந்து நம்ம வந்து நேரடி நெல் விதைப்பு முறைக்கு வந்து பயன்படுத்தலாம். இதை தவிர வந்து பார்த்தோன்னா வறட்சி தாங்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அண்ணா 4 அப்படின்ற நெல் ரகம். இந்த நெல் ரகம் வந்து பரமக்குடியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தினால் 2009ஆம் ஆண்டு வந்து வெளியிடப்பட்டது. இதுவும் வந்து 100லேருந்து 105 நாட்களுக்குள்ள முதிர்வடையக்கூடிய குறுகிய கால நெல் ரகம். இதில் வந்து முற்றிலும் மானாவாரியாக இருக்கக்கூடிய பகுதிகள் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு பரிந்துரைக்கப்படுற நெல் ரகம் இது. இதோட மகசூல் திறன் வந்து முற்றிலும் வந்து மானாவாரியான இடங்களில் கூட 3.7 டன் ஹெக்டருக்கு அப்படின்ற அளவில் இருக்குது. மிக அதிகப்படியாக வந்து பார்த்தோம்னாக்கா பகுதி பாசன வசதி உள்ள இடங்கள்லையும் ஹெக்டருக்கு 4.5 டன் அப்படின்ற அளவில் வந்து இதோட மகசூல் திறன் இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு அதாவது பயிரோட முக்கியமான தருணங்களில் பூக்கும் பருவத்திலையும் பருவத்திலையும் வந்து பார்த்தோம்னா வறட்சி தாங்கக்கூடிய நெல் ரகமாக இருக்குது. 10லேருந்து 15 நாட்கள் வரை வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகம். மேற்சொன்ன எல்லா இந்த பராமரிப்பு முறைகளையும் நம்ம வந்து கடைபிடிக்கிறது மூலமாக வந்து நேரடி நெல் விதைப்பு முறையில் அதிக மகசூல் மற்றும் லாபம் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி யோக மீனாட்சி அவர்களை 09840950108 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 5/1/2018 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையம் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க கோ 52 நெல் ரகம் பயிர் செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ராமன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் கினியாப்புல். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பயிர்களில் மகசூலை அதிகரிக்க உதவும் பயிர் ஊக்கிகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி தமிழ்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையம் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.